ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நல்ல அருமையான ஒரு டாபிக், நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பம். உங்களை யாவரும் இந்த நாளில் கூட விசேஷமாக தகப்பனா இருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தந்தையார்கள் தின நல் வாழ்த்துக்கள் உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால, அப்பாவா இருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால கூட நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாட் இஸ் த ஃபாதர்ஸ் டே? இதனால விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 15 சொன்னாவே உங்களுக்கு அனைவருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடியது ஃபாதர்ஸ் டே. இந்த ஃபாதர்ஸ் டே என்றால் அநேக வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க, அநேக பாடங்களை நீங்கள் போதித்திருப்பீங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அப்பா என்றாலே ஒரு பெரிய பாசம். அம்மா 10 மாதங்கள் சுமந்து அருமையாக இந்த உலகத்துல நம்ம வளர்க்கிறார்கள். அப்பா வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறவரா இருக்கிறார், அல்லது தான் இருக்கிற நாட்கள் மட்டும் அவர் சுமக்கிறவரா இருக்கிறார். அப்பா என்றாலே மறைமுகமாகவே நமக்கு தாயாக, தகப்பனாக, தெய்வமாக பார்க்க முடியும். அந்த அளவுல அப்பாவுக்காக நன்றி செலுத்த வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக எபேசியர் 6 அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வாக்கியங்களை தயவாக என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அற்புதமான ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்லுகிறார். உனக்கு நன்மை வர வேண்டுமா? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா? நீ பூமியில ஆசீர்வாதமா சமாதானமா வாழ்ந்து பரலோகம் செல்ல வேண்டுமா? உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முதலாவது கற்பனையா இருக்கிறத பார்க்கிறோம். யாத்திராகமம் 20 அதிகாரம் 12 வசனத்துல கூட உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக, பூமியில நீ நீடித்து வாழ்வதற்கும் நன்மை உண்டாதிருப்பதற்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. உபாகமம் புஸ்தகம் 5 அதிகாரம் 16 வசனத்திலையும் அவனமாகவே தாயும் தகப்பனும் கனம் பண்ணு என்று முதலாம் கற்பனையா இருக்கிறது, தேவன் கொடுத்த கட்டளையா இருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் விரும்புகிறது என்னவென்றால், நீ நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னா உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணு. ஹோம் ஹாஸ்டல்ல விடாதீங்க, அனாதை ஹாஸ்டல்ல விடாதீங்க, அனாதை இல்லத்துல விடாதீங்க, அவர்களை அனாதையாக விட்டு விடாதீர்கள். நீங்கள் எந்த தேசத்துல ஏதோ ஒரு வீட்டுல அவங்களை விட்டுட்டு வெளிநாடுகளை கடந்து சென்று அவங்கள மறந்துடாதீங்க. அவங்க இறந்துட்டா கூட வராதபடிக்கு இருந்துடாதீங்க. உன் வாழ்க்கைக்கு தீமை வருமே தவிர நன்மை வராது என்று பைபிள் சொல்லுகிறது. அவங்களை கனம் பண்ணினால் நன்மை, அவங்களை பாதுகாத்தான் நன்மை, அவங்களை பராமரித்தான் நன்மை, அவங்களை ஆண்டவராகி தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவங்களை அரவணைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அத்தனையும் செய்தார்கள் தாய் தகப்பன். ஆகவே நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது அற்புதமாக நம்ம ஆய் போனாலும் ஒண்ணுக்கு போனாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர்கள் கிளீன் பண்ணி நம்மை இந்த அளவுல ஆளாக்கினது அந்த தாய்க்கு ஒரு சலீட், தகப்பனுக்கு ஒரு சலீட். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தகப்பனா இருக்கிறவங்களை யாவருக்கும் நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் மீனிங், அந்த ஃபாதர் மீனிங்கு சில வார்த்தைகளை நாம் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அற்புதமாக ஃபாதர், அந்த எஃப் என்றால் ஃபார் கிவிங், மன்னிக்கிறவர். எஃப் என்றால் ஃபார் கிவிங், மன்னிக்கிறவர். எனவே நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக சிலுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவே இவர்கள் செய்கிறது என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள், மன்னியும். பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்ததனாலே, இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களை மன்னித்ததனாலே நீங்களும் ஒருவருக்கொரு மன்னிங்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேக குடும்பங்கள் தகப்பன் பேச மாட்டான், மகன் பேச மாட்டான், அந்த அப்பா கிடையாது, அவர் அப்பாவே கிடையாதுன்னுவான்.
அந்த அப்பா இல்லைன்னா நீயும் இல்லை. அந்த அப்பாவை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் இல்லை என்றால் நீங்க 2 பேருமே இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே நம்ம மன்னிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனத்துல, 103 சங்கீதம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தாம் பிள்ளைக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அல்லது நமக்கு இறங்குகிறவரா இருக்கிறார். அவர் இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறார். இரக்கங்களின் பிதா, ஜோதிகளின் பிதா, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிறவர். உன் தகப்பனை மன்னி, உன்னுடைய மகனை மன்னி. அவன் செய்த தவறு அறியாம தெரியாம செய்தான். ஆனாலும் பிதாவாகி தேவன் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். நீங்களும் மன்னிக்கிற ஒரு தகப்பனா இருக்க வேண்டும். எனவே மன்னிக்கிற ஒரு மகனாக இருக்க வேண்டும். தகப்பன் கூட சில சூழ்நிலைகள் தவறி போனால் குடிகாரனாக அல்லது உதகாதவனாக, ஊர் சுற்றியாக, இப்படியாக வீணாக தகப்பமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் தவறி போகும் பொழுது அவர்கள் தகப்பன் என்று சொல்லி கூட கூப்பிட முடியாத நிலையில பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்க மன்னிக்கும்படியாக அன்பா கேட்டுக்கொள்கிறேன். எனவே 2வதாக அட்வைஸ். எனவே ஆலோசனை சொல்லுகிறவர். ஒரு அட்வைஸ் கொடுத்தோம்னாக்கா நிறைய பேருக்கு பிடிக்காது பாருங்க. அட்வைஸ் சொன்னாவே பிடிக்காது சில பேருக்கு. நீ என்ன அட்வைஸ் சொல்றது எனக்கு? நிறைய பேர் தகப்பன் மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறார். மன்னிக்கிற தகப்பன். எஃப் ஃபார்கிவிங். அட்வைஸ். ஆலோசனை சொல்லக்கூடிய தகப்பனா இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லி நம்மை கடவுளுக்குள்ளாக நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். ஆகையினால 1 நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 2 Chronicles 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். 1 நாளாகமம் 28, 9, 10. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறான். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவான். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவான். இப்பொழுது எச்சரிக்கை இரு. பரிசுத்தமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். எச்சரிக்கை இரு என்று எச்சரிக்கை சொல்கிறத நாம் பார்க்கிறோம். 9 வசனத்துல அருமையாக ஆண்டவரை பின்பற்றின தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த தாவீது தான் மகனை எச்சரித்து கண்டிக்கிறான். அவரை விட்டுவிட்டால் உன்னை அவர் விட்டுருவார். அவர் கற்பனைகளை கைக்கொள், அவர் வழிகள் என்ன, அவரை நேசி, அவர் அறிந்து கொள், அவர் புரிந்து கொள், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் வழியில் நடந்தால் நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு நிறைய ஆலோசனைகள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இது 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல, நான் உலகத்தார் போகிற வழியா நான் போகிறேன், நீ எச்சரிக்கையா இரு. எப்படி என்றால் கற்பனைகளை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள், ஆண்டவருடைய வழியில நடு, அவருடைய விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவருக்காக உண்மையாயிரு என்று சொல்லி அற்புதமாக தாவீது ஆனவர் சாலமோனுக்கு ஆலோசனை அட்வைஸ் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய சபைகளில் உன்னை சேஞ்ச் பண்ண, உன் லைஃபை சேஞ்ச் பண்ண அப்படின்னு கண்டித்து உணர்த்தினால் அவன் லைஃப் இல்லை, சர்ச்சை சேஞ்ச் பண்ணிக்கிறான், பாஸ்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஒரு அட்வைஸ் கொடுத்துமானா போதும், அவ்வளவுதான். நமக்கே அவன் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் ஃபாதர்ஸ் டே. அதுக்கு அடுத்தது டீச்சர். அவர் ஒரு ஆசிரியர். தகப்பன் ஒரு ஆசிரியர். சில நேரங்களில் அம்மா வயிற்றில் 6 மாதத்திலிருந்து அம்மா தான் டீச்சர், முதல் டீச்சர் உலகத்துல. ஆனா அப்பா பிறந்த பிற்பாடு அவர் மறிக்கலாம் நமக்கு டீச்சர் தான். ஒவ்வொரு நேரமும் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். உபாகமம் புஸ்தகம் 6 அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். உபாகமம் 6 அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். உபாகமம் 11 அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் சொல்லப்படுகிறது. அற்புதமான ஒரு வார்த்தை. உபாகமம் 11, 19 முதல் 21 வசனங்களில் நான் இன்றைக்கு விதிக்கிற கட்டளைகளை கை கொண்டு
உன் இருதயத்துல பத்திரப்படுத்துவாயாக. அந்த இருதயத்துல பத்திரப்படுத்தின அந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு நீங்க எழுந்திருக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, நடக்கும் போது வழியில அவைகளை குறித்து பேசி போதி டீச் பண்ணு. அப்பா ஒரு ஆசிரியரா இருக்கிறார். அவர் மௌனமாகவே சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் அடித்து கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களை படித்து கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அவர் நமக்கு டீச்சரா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு டீச்சரா இருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்க பிள்ளைகள் அப்பா கர்த்தரால போதிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். அப்பா தேவனுடைய போதல் மூலமா போதிக்கப்பட்டு தேவ தூதல் மூலமாக ஆண்டவருடைய வேத வசனத்து மூலமாக போதிக்கப்பட்டு அவர் மூலமாக பெற்றோர் நமக்கு ஒரு போதனையாக டீச்சரா இருக்கிறார்கள் குறித்து மறந்துவிடக்கூடாது. 4வதாக ஹெட் தலைவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தான் தலைவர். எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 முதல் 22 வசனங்களில் எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஹெட், அவர்தான் தலைவர் நம்முடைய ஆண்டவர். எபேசியர் 5 அதிகாரம் 21 முதல் 33 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவைகளிலே முக்கியமாக 23 24 வசனத்துல எபேசியர் 5 23 24 என்ன வார்த்தை வாசிக்கணும் என்றால், சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், குடும்பத்துக்கு மனைவிக்கு தலைவரா இருக்கிறார் புருஷனானவர். ஆகவே ஒரு தலைவர், உனக்கு தலைவன் யார் என்றால் உன் தகப்பன் தான். அவர்தான் உனக்கு ஹீரோ, அவர்தான் உனக்கு தலை, அவர்தான் உனக்கு தலைவர். யாரும் நினைக்கிறதல்ல. எனவே அற்புதமாக எஸ்தர் புஸ்தகம் 1 அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில அன்றைக்கு அகஸ்வேர் ராஜா எழுதி வைத்தார் ஒரு சட்டத்தை. எந்த குடும்பத்துக்கும் புருஷன் மாத்திரம் தான் தலைவர், அதிகாரி, அவருக்கு தான் பவர் என்று அன்றைக்கே சட்டத்தில் எழுதி வைத்தார் ஒரு தலைவர். எஸ்தர் 1 அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில். எனவே எச் என்றால் ஹெட், தலைவரா இருக்கிறார். எக்ஸ்பெக்ட், ஒரு எக்ஸ்பெக்டா இருக்கிறான், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறான், ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறான். எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம்? தகப்பன் எதிர்பார்க்கலாம். தகப்பன் ஊருக்கு போயிட்டு வந்தா அல்லது வேலைக்கு போயிட்டு வந்தா, வெளியே போயிட்டு வந்தா போண்டா கொண்டு வருவாரு, வடை வாங்கிட்டு வருவாரு, ஸ்வீட் வாங்கிட்டு வருவாரு, ஒரு பேக்கரியே கொண்டாந்து கொடுப்பாரு பிள்ளைங்களுக்கு. என் பிள்ளைங்க சாப்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாரு, ஆப்பிள் வாங்கிட்டு வருவாரு, வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாரு, காய்கறிகள் வாங்கிட்டு வருவாரு, குழம்புக்கு வேண்டியதை வாங்கிட்டு வருவாரு, பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வருவாரு. ஓ ஒண்டர்ஃபுல். அப்பா வராருன்னா எட்டி பார்ப்பாங்க. அப்பா வராரா, அப்பா வராரா, அப்பா வராரா. எங்க அப்பா வந்தாரன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வருவாரு, எங்க அப்பா வந்தாரன்னா இதை வாங்கிட்டு வருவாரு, எங்க அப்பா வந்தாரன்னா ஆச்சரியம், எங்க அப்பா வந்தாரன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா சாக்லேட், அப்பா எங்க சாக்லேட், பெரிய பெரிய சாக்லேட், 100 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபாய் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்பா எதிர்பார்க்க. லூக்கா புஸ்தகம், லூக்கா 15 அதிகாரம் 11 முதல் 32 வசனங்களில லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 11 முதல் 32 வசனங்கள்ல அதுல 20 வசனத்துல நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா, அவன் கெட்ட குமாரன் அல்ல, நல்ல குமாரன். தவறி போனான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஆஸ்தி எல்லாம் எடுத்து போனான், அழித்தான், மீண்டும் ஒன்றுமே இல்லை. பன்றி மேய்க்க கூட அவனுக்கு வேலை கிடைக்கல, கிடைச்சாலும் கூட தவிடு கூட சாப்பிட்றதுக்கு அவனுக்கு பசி ஆற்ற யாரும் இல்லை. அவனு புத்தி வந்தது, எழுந்து அப்பா உங்களுக்கு விரோதமா, பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்பா அவன் சொல்லலான்னு ஒரு எதிர்பார்ப்போடு வரான். அவன் வேலைக்காரனா இருக்கணும்னு எதிர்பார்ப்போடு வரான், பசி ஆறணும்னு எதிர்பார்ப்போடு வரான். ஆனா அப்பா அந்த 20 வசனத்துல லூக்கா 15:20 ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறான். என் மகன் வருவானா, என் பிள்ளை வருமா, என்றைக்கு நான் கட்டி அணைத்து தழுவி என் பிள்ளை முத்தம் கொடுத்து நான் அணைத்துக் கொள்வேன் என்று ஒரு ஆசை அப்பாவுக்கு. பரலோகத்தின் தேவனுக்கு கூட அதே ஆசை தான். எக்ஸ்பெக்டட்.
எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மனம் திரும்ப எதிர்பார்க்கிறார். நீங்கள் பாவத்தை விட்டு பரலோகத்து வர எதிர்பார்க்கிறார். பரிசுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். ஆவானமாக்கு அப்பா கூட எதிர்பார்க்கிறார். என் பொண்ணு மனம் திரும்ப மாட்டாளா? என் பையன் மனம் திரும்ப மாட்டாங்களா? வீட்டை விட்டு ஓட்டாங்களே, வரமாட்டாங்களா? என் கூட இருக்க மாட்டாங்களா? நான் வளர்த்தன ஆளாக்குன என் மகனை எதிர்பார்க்கிறார். கெட்ட குமாரனால நல்ல குமாரன், ரொம்ப அற்புதமான அப்பா எதிர்பார்க்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் கூட, ஒரு அப்பான்னா இந்த உலகத்துல ஒரு ரோல் மாடல் யாருன்னா, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மாதிரி யாருன்னா ஒரு அப்பா தான். உங்க அப்பா தான் உங்களுக்கு ஹீரோ. உங்க அப்பா தான் உங்களுக்கு முன்மாதிரி. உங்க அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே. இட் இஸ் வண்டர்ஃபுல். அற்புதமான ஆறாவதாக ஆர். என்ன வாசிக்கிறோம் அந்த ஆற? அற்புதமான ஒரு வார்த்தை ஆர். என்ன வாசிக்கிறோம் என்றால் ரிபுக். ரிபுக் அதாவது கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல், கண்டித்தல், திட்டுவது, திருத்துவது. சில பேரை அடிச்சாதான் திருந்துவான். சில பேர் சொன்னாவே திருந்துவான். சில பேர் சொல்லாதையே திருந்துவான். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க? சில பேருக்கு ஒரு 2 விட்டாதான் சைலண்ட் ஆயிடுவான், திருந்துவான். சில பேருக்கு சொன்னாவே திருந்துப்பான். ஆனா ஆண்டவர் வேத வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ரோவாப்ஸ், நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தகப்பன் நேசித்தா அவனை கண்டித்து உணர்த்த வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13, 14. பிள்ளைய தண்டியாமல் விடாதே, அவன் பெருமனால் அடித்தால் அவன் சாகான். நீ பெருமனால் அவன் அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு வைக்கிறான். கண்டித்து உணர்த்துகிறவர் ரெபுக். அவனை கண்டிக்கிறவர், அவனை தண்டிக்கிறவர், அவனை கடிந்து கொள்ளுகிறவர். சில பிள்ளைங்களை அடிச்சா திருந்துரும். சில பிள்ளைங்க அடிச்சா அப்பாவே அடிக்க பார்க்கும். இட் இஸ் ராங். தப்பு. அந்த மாதிரி செய்ய கூடாது. எங்க அப்பா என்னை அடிக்கிறது என்னை நான் திருந்துவதற்காக தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 17. உன் மகனை சுற்ற செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்களேன். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார். காரணம், அடிக்கிறதுனால அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அடித்தாதான் அவன் திருந்துவான். திருந்தன பிற்பாடு என் பிள்ளை பரவாயில்ல, திருந்துட்டான் என்ற ஒரு பாசம் உண்டாக்கி துணி வாங்கி கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, கடை கூட்டு போவாங்க, வெளியே கூட்டு போவாங்க, அவனை சந்தோஷப்படுத்துவாங்க, அவனோடு கூட பேசுவாங்க, விளையாடுவாங்க, கொஞ்சுவாங்க. ஏன்? திருந்திட்டாங்க. அந்த கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சுட்சியை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சுட்சியை சகிக்கிறவளாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி சிட்சிக்கலன்னா, தண்டிக்கலன்னாக்கா அவன் பேசின் பிள்ளையா இருப்பான் என்று சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுது. 11ஆம் வசனம். எந்த சிட்சியும் தற்காலத்துல சந்தோஷமா காணாமல் துக்கமா காணும் ஆகிலும்
பிற்காலத்துல அதுல பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அடிக்கும் பொழுது வலிக்கும், சந்தோஷமா இருக்காது, துக்கமா இருக்கும். அதை வலிச்ச பிற்பாடு உன் ஆத்மா பாதாளத்துக்கு தப்பு, உன் ஆத்மா அழிவுக்கு தப்பு, உன் ஆத்மா நரகத்துக்கு தப்பு வைப்பாய். ஓ, எங்க அப்பா அடிச்சது நல்லது, எங்க அம்மா திட்டுனது நல்லது, என்னை திருத்தினது நல்லது, அதனால்தான். இல்லைன்னா இந்த பிள்ளைங்களோட கூட போய் நானும் செத்து இருப்பேன், நானும் ரவுடி ஆயிட்டு இருப்பேன், ஜெயிலுக்கு போயிருப்பேன், பாழா போயிருப்பேன், தண்ணி அடிச்சிருப்பேன், பீடி அடிச்சிருப்பேன், கெஞ்சா அடிச்சிருப்பேன், தவறான வழியில போயிருப்பேன். எங்க அப்பா அடிச்சு என்னை காப்பாற்றி என்னை என்னை தண்டித்து வழி நடத்தினார். அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று சொல்லக்கூடிய அளவில் உன்னை உருவாக்குவான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5:6. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5:6 ஆண்டவர் தன்னை நேசிக்கிற தாம் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல, தகப்பன் சிக்ஷிக்கிறது போல ஆண்டவர் நம்ம சிக்ஷித்து வழி நடத்துகிறான்னு சொல்லப்படுகிறது. சுருக்கமாக இன்னொரு வார்த்தைகளை வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அற்புதமான நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. அந்த ஆண்டவர் நமக்கு அற்புதமாக பூமியில நம்மை 3 விதமான ஒரு இந்த உலகத்துல தகப்பனார்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, சரீர பிரகாரமாக நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன். 9-10 மாதங்களாக நம்ம பெற்றெடுக்கிற ஒரு தாய் தகப்பன், அந்த அப்பா நம்ம வளர்க்கிறார். ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 உன் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், தப்பு வைத்து இன்னும் சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். நம்முடைய அப்பா பாருங்க, சரீர பிரகாரமாக அப்பா விட ஆவிக்குரிய அப்பா எவ்வளவு அற்புதமானவர்கள். ஆவிக்குரிய அப்பா விட நித்தியமான அப்பா. அதுதான் அந்த 3 காரியங்களை பார்க்கணும். ஒன்று, சரீர பிரகாரமாக தகப்பன்கள் உண்டு, உங்களுக்கு அப்பா உண்டு, நீங்களும் அப்பாவும் ஆக போறீங்க, நீங்களும் அப்பாவும் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அப்பா கூட இருக்கிறார், நீங்களும் அப்பா ஆயிட்டீங்க. அப்போ கூட நீ பெற்றெடுத்த பிள்ளை கூட அப்பாவா ஆவான் ஒரு நாள். நீங்க உங்க அப்பாவை எப்படி கனம் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களோடு கூட இருந்து அவங்கள கனம் பண்ணி அவங்கள நீங்க நடத்துறீங்களோ, அவனவன் உங்க பிள்ளைங்களும் உங்களை நடத்துவான். கனம் பண்ணதில்லைன்னா ஒரு பெரிய ஒரு சால்வை, மாலை, தொப்பியெல்லாம் போட்டு வாழ்த்து வணங்கி அவங்க காலில் வந்து கும்புறதில்ல. அதை விட அவங்க வயதான நாட்களில் குழந்தைகளை போல மாறிடுவாங்க. நீங்க குழந்தைகள் எப்படி ஆயி போனீங்களோ, ஒண்ணுக்கு போனீங்களோ, வண்ணமா வயசாயிட்டு அவங்களுக்கு ஆகி போறது தெரியாது, ஒண்ணுக்கு போறது தெரியாது. இவ்வளவு வயசாயிடுச்சுன்னு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்களுக்கு புரியாது. அவங்களை கிளீன் பண்ணி குளிப்பாட்டி அவங்களை பாதுகாக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிற முதலாவது கற்பனையா இருக்கிறது. எனவே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 நான் பிள்ளைகளை வளர்த்தேன், அந்த பிள்ளைகள் எனக்கு என்னை எதிர்த்தார்கள், என்னை எதிர்த்து நின்றார்கள். அநேக பிள்ளைகள் இருப்பார்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஒரு மனிதன் தான் பிள்ளை சுமக்கிறது போல நம்முடைய அப்பா அம்மாங்க தோளில் வச்சு சுமந்து, கழுத்தில் வச்சு சுமந்து, இடுப்புல வச்சு சுமந்து, முதுகுல வச்சு சுமந்து நம்ம வளர்த்து ஆளாக்கினார்கள். அவங்களெல்லாம் நம்ம வயசான பிற்பாடு எந்த அளவுல நம்ம அவர்களை கவனிக்கணும், பாதுகாக்கணும், அவங்கள பராமரிக்கணும். உனக்கு ஒரு தெய்வம் என்று கூட சொல்லலாம். பாடல்கள் எத்தனையோ உண்டல்ல, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்பா அம்மா அன்புக்கு முன்னதாக என்று சொல்லி பாடல்கள் உண்டு. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக ஆவிக்குரிய தகப்பனார்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதையும் அறிந்திருக்கிறீர்கள். 7ஆம் வசனம். உங்களிடத்தில் பட்சமா நடந்து கொண்டது போல பால் கொடுக்கிற தாயானவள் தான் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்களும் உங்களை காப்பாற்றுவோம். ஆவிக்குரிய தகப்பன் அப்போஸ்தலர் பவுலானவர் சொல்றார், நான் பெற்றெடுத்த தீமோத்தேயு, நான் பெற்றெடுத்த தீத்து, நான் பெற்றெடுத்த ஓனேசிமு, நான் பெற்றெடுத்த பிலமோனே, நான் பெற்றெடுத்த அநேக பிள்ளைகள் உண்டு. அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனாலும் சத்தியத்தின் பிரகாரமாக பெற்றெடுத்து நமக்கு யாரு சத்தியத்தை சொல்லி நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில சேர்க்கப்படுகிறார்களோ அவர் தான் ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறார். அவர் சொன்ன ஆலோசனை கேட்கணும், அவர் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொள்ளணும், அவர் வார்த்தையின்படி நடக்கணும்,
அப்பொழுது உன் குடும்பத்துக்கும் உனக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். மூன்றாவதாக தகப்பன். மலாக்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் மலாக்கி. மல்கியா புஸ்தகம் 2:10 நாம் எல்லாருக்கும் தகப்பன் அவர்தான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் பரலோக ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவை என்று ஜெபம் பண்ணுங்க சொல்லிக் கொடுத்தார். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, வானத்தில் ஆகிலும் பூமியில் ஆகிலும் தேவர்கள் என்னப்படுகிறவர்கள் உண்டு, ஆனாலும் ஒரே கர்த்தரும் ஒரே பிதாவுமா நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கணும். ஒரே தகப்பன், ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு அற்புதமாக கற்பிக்கிறத பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் அற்புதமான ஒரு வார்த்தை, அநேக வார்த்தைகள் பார்க்கும்போது நித்திய பிதா இவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14 வாசிக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அந்தபடியே அப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாம நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன அற்புதமாக! அப்பா பிதாவே, நித்திய பிதா நமக்கு அப்பா, நம்முடைய ஆத்மாவுக்கு அப்பா, நித்திய பிதா பிதாவாகி தேவன். நம்ம அப்பாவுக்கு அப்பா அவர் தான், நம்ம தாத்தாவுக்கு அப்பா அவர் தான், நம்முடைய முப்பாட்டனுக்கு அப்பா அவர் தான். சொல்லிக்கிட்டே போனா ஆதாமுக்கும் தகப்பன் அவர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கும் ரியல் தகப்பன், உண்மையான தகப்பன், நித்திய தகப்பன் பிதாவாகி தேவன் ஒருவர் தான். மறந்து விடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது யார் என்றால் பிதாவாகி தேவன் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். பிதாவாகி தேவன் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அதோடு கூட பூமியில நம்முடைய பிதாக்களை, நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். இட் இஸ் ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்றால் என்ன என்பது குறித்து நீங்கள் அருமையான சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆகினாலே நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம், அவங்கள பராமரிப்போம், அவங்கள ஆண்டவராகி தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்று நினைத்து தேவனை நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.